வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னா, திருவண்ணாமலை தலத்துல கிரிவலம் செல்வதால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன? இங்கு பார்த்தீங்கன்னா, கிரிவல பாதையில சிவன் காட்சியளித்ததாக சொல்லக்கூடிய ஒரு தகவல் என்னன்னு இந்த பதிவுல பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். கிரிவலம் செல்ல அனைத்து நாட்களும் சிறப்பான பலம் தரக்கூடிய ஒரு தலம்னா அது திருவண்ணாமலை தலம் தாங்க. இங்கு பௌர்ணமி நாளில் பார்த்திங்கன்னா அனைத்து நாட்களை விட பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். கிரிவல செல்லும்போது ஆண்களும் பெண்களும் நவநாகரிக ஆடைகளை அணிந்து கொள்வதை விட உங்கள் உடலில் காந்த சக்தி அதிகம் வெளியேறாமல் தடுக்கக்கூடிய வேஷ்டி புடவை போன்ற உடுத்தி கிரிவலம் செல்வது சிறப்புங்க. சிவபெருமானுக்குரிய மந்திரங்களையும் ஸ்லோத்திரங்களையும் துதித்தவாறே கிரிவலம் செல்வதா பல நன்மைகள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். சிலர் பாதங்களில் புண்கள் ஏற்பட்டு தோல் செருப்பு தவிர்த்தாலும் ரப்பர் செருப்பை அணிந்து கிரிவலம் செல்வீங்க. கிரிவலம் செல்வது உங்கள் உடலும் மன வலிமை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக தான். செருப்பு அணிந்து கொண்டு கிரிவலம் செல்வதில் எந்த அர்த்தமும் பயனும் தராதுங்க. கிரிவலம் செல்கின்ற வழியில் இருக்கக்கூடிய வயதான யாசகர்கள் துறவிகள் அன்னதானம் அளிப்பது புண்ணியத்தை உங்களுக்கு தருங்க. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் பல இடங்களில் வன பகுதியை சார்ந்து இருப்பதால் குரங்குகள் மயில்கள் திரிவதை சமயத்தில் காண முடியும். அவற்றுக்கு உணவளிப்பது உங்களுக்கான புண்ணியத்தை தேடித்தருங்க. முறை பார்த்தீங்கன்னா, படைக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய பிரம்மாவுக்கோ காக்கும் கடவுள்னு சொல்லக்கூடிய திருமாலுக்கோ இருவருக்கிடையே யார் பெரியவங்கன்னு தமக்குள்ள சர்ச்சை ஏற்பட்டு சிவபெருமானிடம் சென்று தமிழில் யார் பெரியவர்னு கேட்க சிவபெருமானும் தனது அடியை அல்லது முடியை உங்களில் யார் கண்டு வராங்களோ அவங்க தான் பெரியவர்னு சொல்ல திருமாலும் வராக அவதாரம் எடுத்து அடியைக்கான பூமியை குடைந்து சென்றிருக்காரு. அடியை காண இயலாமல் சென்று திரும்பியிருக்காரு. பிரம்மனும் அன்னப்பறவையாக உருவெடுத்து சிவபெருமானது முடியை காண உயர பறந்து சென்றாராம். முடியை காண இயலாமல் தயங்கி பறக்கும்போது சிவன் தலைமுடியில இருந்து தாளம்பு கீழே இறங்கி வந்ததை பண்டு அதனிடம் சிவன் முடியை காண எவ்வளவு தொலைவு உள்ளதுன்னு கேட்க தாளம்போ தான் சிவனாரின் சடையில இருந்து நழுவி 40,000 ஆண்டுகளாக கீழ் நோக்கி வந்துட்டு இருக்கேன் சொல்ல பிரம்மன் முடியை காணும் முயற்சியை விடுத்து தாளம்பு விட ஒரு பொய் சொல்லும்படி சொல்லியிருக்காரு. சிவபெருமானிடம் சிவன் முடியை பிரம்மன் கண்டதாக சாட்சி சொல்லும்படி கேட்டுக்கொண்டதற்கிணங்க தாளம்பூவோ சாட்சி சொல்ல முற்றும் உணர்ந்த சிவபெருமானும் பத்தினா பொய் சொன்ன பிரம்மதேவனுக்கு பூ உலகத்தில் ஆலயம் அமையாதுன்னு பொய் சாட்சி சொன்ன தாளம்பூ சிவ அடியையும் முடியும் காண முடியாத ஜோதி பிளபாக நின்று பூஜைக்கு உதவாதுன்னு சாபமிட்டிருக்காரு. திருமாலும் பிரம்மனோ தன் என்ற அகந்தை நீக்கிட உலகுக்கு உணர்த்த சிவபெருமான் பார்த்தீங்கன்னா அடியை முடியும் காண முடியாத அளவுக்கு ஜோதி பிளபாக நின்ற இடம்தான் திருவண்ணாமலைன்னு சொல்கிறாங்க. இது மகா சிவராத்திரி நாளாகவும் சொல்லப்படுதுங்க. மேலும் இங்குள்ள அண்ணாமலையானது கிருத யுகத்தில் அக்னிமலையாகவும் திரேத யுகத்தில் மாணிக்க மலையாகவும் துவார யுகத்தில் பொன்மலையாகவும் கலியுகத்தில் கல்மலையாகவும் திரேத யுகத்தில் மாணிக்க மலையாகவும் காட்சியளித்திருக்கு. ஜோதி பிளம்பாக இருந்த சிவபெருமானோ திருமாலும் பார்த்தீங்கன்னா பிரம்மனோ பணிந்து பிரார்த்திக்க அவங்களுடைய பிரார்த்தனைக்கு இறங்கிய சிவபெருமானே சிவலிங்க திருவுருவம் கொண்டு மலையின் அடிபாகத்தில் அமைந்து இடம்தான் திருக்கோயிலாக இப்போது இருக்குதுங்க. அர்த்தநாரீஸ்வரர் உமாதேவர் சிவபெருமானுடைய 3வது கண்ணை திறந்து ஒளி வழங்கியிருக்காரு. உமாதேவியின் இந்த பாவம் தீர்க்க வேண்டி உமாதேவியர் காஞ்சி மாநகரில் மணலை சிவலிங்கமாக அமைத்து பூஜை செய்து வந்திருக்கா. நாளில் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் தோன்றி திருவண்ணாமலை சென்று தவம் இயற்றி தமது இடது பாகம் பெருமாறு அருள்பாலித்திருக்காரு. சிவபெருமான் கட்டளையின்படி பார்வதி தேவியரோ திருவண்ணாமலைக்கு வந்து பவளக்குன்று மலையில பர்ணச்சாலை அமைத்து கௌதம முனிவரின் உதவியால் தவம் செய்திருக்கா. தவத்தை மகிடாசுரன் என்பவன் கெடுத்து வந்திருக்கான். உமாதேவியார் துர்க்கையை அனுப்பி மகிடாசுரனை வதம் செய்து கார்த்திகை மாத பௌர்ணமி கூடிய கிருத்திகை பிரதோஷ காலத்தில் மலை மேலே ஜோதி சுரூப தரிசனம் கண்டு சிவபெருமானுடைய இடப்பாகம் சென்று உமாதேவியர் அமர்ந்திருக்காங்க. அதனை குறிக்கும் வகையில் கார்த்திகை தீபத்தன்று மலை சரியாக 6 மணிக்கு அர்த்தநாரீஸ்வரர் மூர்த்தி எழுந்தருள காட்சி நீங்கள் பார்க்கலாங்க.
இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் பார்த்தீங்கன்னா காட்சி அளித்ததாக சொன்னது இதுதாங்க. மேலும் மார்கழி மாத பௌர்ணமி நாளில் எந்த முறையில் கிரிவலம் சென்று வழிபடுவதுன்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாங்க. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா மார்கழி மாத பௌர்ணமி வருகின்ற 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலையை தொடங்கி அடுத்த நாள் சனிக்கிழமை மாலை வருமே பௌர்ணமி திதி அமைந்திருக்கு. இந்த நாளை எப்படி கிரிவலம் செல்லலான்னு தொடர்ந்து பார்க்கலாங்க. முக்தி தரக்கூடிய தலம் தாங்க திருவண்ணாமலை. மலையை வலம் வந்து வழிபடக்கூடிய முறை தோன்றியது இந்த தலத்துல தாங்க. திருவண்ணாமலையில சிவனி மலையாக வீற்றிருப்பதாகவோ இது கைலாயத்தில் இருக்கு இணையான ஒரு மலையாகவும் சொல்லப்படுது. பல அதிசயங்களும் ஆச்சரியங்களையும் உள்ளடக்கிய திருவண்ணாமலை திருத்தலம் பற்றியும் கிரிவல வழிபாட்டை பற்றியும் பலரும் அறியாத சில சுவாரஸ்யமான தகவல்களை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். எவ்வளவு நேரத்தில் செல்ல வேண்டும், எந்த விதிமுறைகள் சிவபெருமானே பல விதிகளை இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. திருவண்ணாமலை அனைவருக்குமே நினைவிற்கு வருவது கோவிலில் பின்புற இருக்கக்கூடிய அண்ணாமலையும் பௌர்ணமி தோறும் மலையை வலம் வந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வழிபடுபட்டுதாங்க. பௌர்ணமி மட்டும் இல்லை, எந்த நாளில் எந்த நேரத்தில் திருவண்ணாமலை சென்று பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சில பக்தர்கள் கிரிவலம் சென்று கொண்டு தான் இருப்பாங்க. மிக அதிக அளவிலான பக்தர்கள் வருவது பௌர்ணமி கிரிவலத்தில் தாங்க. கடந்த 25 ஆண்டுகளில் திருவண்ணாமலையில் பௌர்ணமி கிரிவலம் வருவங்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா அதிகரித்து கொண்டே இருக்குது. ஒரு முறை கிரிவலம் வந்தவங்க தொடர்ந்து மாதம் மாதம் வந்து கிரிவலம் வந்துட்டே இருக்காங்க. இதன் மகிமையும் ஆற்றலையும் புரிந்து கொண்டு தாங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கிரிவலம் வந்து வழிபடுறாங்க. கிரிவலம் செல்வதால் துன்பங்கள் நீக்கப்படுது, நன்மைகள் அதிகரிக்குன்னு தாண்டி சித்தர்களுடைய தரிசனம் பெறலாம். அண்ணாமலையார் மீது கொண்ட ஈர்ப்பின் காரணமாக மீண்டும் மீண்டும் கிரிவலம் வரக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குங்க. திருவண்ணாமலை தலத்தின் கிரிவலத்தினுடைய மகிமையே கலியுகத்தில் முதலாக பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னன் வஜிரங்கன் தான் அறிந்ததாக சொல்லப்படுதுங்க. பாண்டிய மன்னனான வஜிரங்கதன் ஒரு முறை வேட்டையாடுவதற்காக சென்றபோது வாசனை மிக்க புனுகு பூனையை கண்டான். அந்த பூனையை பிடிக்க ஓட அது அவனிடமிருந்து தப்பி திருவண்ணாமலையை அடைந்திருக்கு. மன்னனும் குதிரையின் விட அது விரட்ட அந்த மலையை 5 முறை சுற்றி வந்தது. இவ்வாறாக திருவண்ணாமலையும் பூனையும் குதிரையும் சுற்றி வர மன்னன் குதிரை மீது அமர்ந்து சுற்றி வந்திருக்கான். 5 முறை சுற்றி முடிந்ததுமே கோயிலுக்கு எதிரே வந்த போது பூனையும் குதிரையும் கீழே விழுந்து உயிரை விட்டிருக்கு. அப்போது உயிரிழந்த பூனையும் குதிரையும் கந்தவர்களாக மாறி விண்ணுலகம் சென்றிருக்காங்க. அதை கண்ட மன்னனோ என்னன்னு விசாரிக்க அவங்க இருவருமே கைலாயத்தில் சிவபூஜை செய்த கந்தவர்கள்னோ சாபத்தின் காரணமாக தான் பூனையாகவும் குதிரையாகவும் மாறியதாகவும் தெரிவித்திருக்காங்க. நாங்கள் 2 பேரும் இன்று புனித புண்ணிய மலையை 5 முறை வலம் வந்ததால் சாப விமோச்சனம் பெற்று கைலாயம் செல்கிறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீ குதிரை மீது இருந்தபடி கிரிவலம் வந்ததால் உனக்கு பலன் கிடைக்கவில்லை. இந்த மலையை நீயும் வலம் வந்தா ஒவ்வொரு அடிக்கு ஒரு அஸ்வமேத யாகம் செய்த பலன் அடைவாய்ன்னு சொல்லிட்டு விண்ணுலகம் சென்றிருக்காங்களாம். இப்படி தாங்க பல்வேறு மகிமைகளை கொண்ட திருவண்ணாமலையில் இருப்பதாகவும் கிரிவலம் செல்வங்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்குதுங்க. இங்கு பார்த்தீங்கன்னா பார்வதி தேவியும் சிவபெருமானும் எப்போதும் பிரியாமல் இருப்பதற்காக தான் சிவபெருமானுடைய உடல்ல சரிபாதியாக பெறுவதற்காக கடும் தவம் புரிந்திருக்கா. சிவன் அருளை பெற்று அவருடைய உடல்ல சரிபாதியை பெற வேணும்னு வேண்டிக் கொண்டா. அதற்கு சிவபெருமானு என்னுடைய பிரம்மாண்ட வடிவத்தின் அதிகாலை நேரத்தில் 2 நாளிகைக்கு நீ சுற்றி வர வேண்டும். அப்படி சுற்றி வந்தா நீ சரி பாதி வழங்குவேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதன் பேரில் பார்வதியோ சிவபெருமானை மலையாக இருப்பதை அறிந்து கொண்டே திருவண்ணாமலை இறைவனை கருதி கிரிவலம் வந்திருக்கா. முதலாக கிரிவலம் வந்த அன்னைக்கு சிவபெருமான் கிரிவல பாதையில நேர் அண்ணாமலை கோவிலுக்கு அருகே நந்தி வாகனத்திலும் ஈசான்ய லிங்கத்துக்கு அருகே ஒளி ரூபத்திலும் காட்சி கொடுத்து அருள் பாலித்திருக்காரு. அதையடுத்து கார்த்திகை மாத பௌர்ணமி நாள தன்னுடைய உடல சரிபாதி வழங்கி அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் எடுத்திருக்காரு. இதனால பெரும் மகிழ்ச்சி அடைந்த பார்வதியுமே இறைவன் தனக்கு அருள் புரிந்ததை போலவே இங்கு வந்து கிரிவலம் செய்யக்கூடிய பக்தர்களுக்கு பெருமானிடம் வேண்டிக் கொள்ள சிவபெருமானம் பார்த்தீங்கன்னா சம்மதித்திருக்காரு. பார்வதி தேவியை போல அனைவராலுமே 48 நிமிடங்கள் மலையை வலம் வந்து விட முடியாது. திருவண்ணாமலை கிரிவல பாதை என்பது 14 கிலோமீட்டர் தூரம் கொண்டதுங்க. 14 உலோகங்களையும் குறிப்பதாக இது சொல்றாங்க. கிழக்கு கோபுரத்தில் அருகில் துவங்கி அதே இடத்திலே கிரிவலத்தை நிறைவு செய்யணும். கிரிவலத்தை நிறைவு செய்ய பக்தர்களுடைய நடையின் வேகத்தை பொறுத்து 3 முதல் 4 மணி நேரம் ஆகலாம். சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு கிரிவலத்தை துவங்கி சூரிய உதயத்திற்குள்ள நிறைவு செய்யணும்.
என்பது தாங்க இந்த கோவிலுடைய கிரிவல விதியாக அமைந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அண்ணாமலையாருக்கு அரோகரான்னு வாசகத்தை பதிவில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.